ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மாங்காவை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு தோல் உரித்து வச்சுக்கிடணும். அடுத்து மாங்காவை கட் பண்ணி வச்சிடணும். அதில் தண்ணி ஒன்றும் இருக்கக்கூடாது, அழகாக வாட விட்டுறணும். அப்புறம் கடாவை அடுப்பில் வச்சு வெந்தயம் 1.5 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் கடுகு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வறுக்கணும். வறுத்து மிக்சி ஜாரில் தட்டணும். தேவையான அளவு பெரிய உப்பு எடுத்து அதுவும் வறுத்து அந்த மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சி வச்சுட்டு அடுத்து தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை ஆற வச்சுக்கிடணும். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம்ல மாங்காய் பூண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தட்டி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், வேறு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தூளையும் அப்படியே மேலாப்பில் பரப்பி விட்டுட்டு தாளித்து வச்சுருந்த நல்லெண்ணெயை அப்படியே மேலே ஊற்றி அப்படியே குலுக்குன்னு 2-3 தடவை குலுக்கி வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். 2 நாள் கழித்து அதை திறந்து பார்த்தா சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாய் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.